நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, தடுக்கி விழுந்தவனுக்கு தங்கம் கிடைக்கிற மாதிரி வாழ்க்கையில தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கடவுளின் 3 வரம் கிடைக்கப் போகிறது. புயலுக்கு பின் மழைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிரச்சனைக்கு பின் தாங்க பிறவி பயனை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அது ஒரு 3 விஷயத்துல. ஸோ அதுக்கு காரணம் சனிவனுடைய வக்ரம். ஸோ சனிவனுடைய வக்ரத்தினாலும் சனிவனுடைய பார்வை மாறுவதாலும் உங்களுக்கு கிடைக்க போன்ற அதீத நன்மைகளை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனலில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சுங்க. பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரிய தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அவனை தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, கடந்த 2023 வருடத்துலலாம் அஷ்டம சனி காலகட்டங்கள். உங்களை பொறுத்தவரை சனிவான் உங்களுடைய மிதுனத்திற்கு 8ஆம் இடம் மகரத்திலிருந்து அஷ்டம சனியாக தொடர்ந்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் பேரிச்சி அடைஞ்சி பாக்கிய சனியாக மாறினார். ஸோ அஷ்டம சனி முடிந்து 9ஆம் வீட்டில் கும்ப ராசியில ஆட்சி பெற்று அமர்ந்தார் இந்த சனி பகவான். பாக்கிய சனி மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்மை தாங்க செய்யும், அதுல இருந்து தான் சந்தேகம் இல்லை. ஆனா இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை, சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள். அந்த வகையில சனிவனுடைய பார்வைப்பட்ட இடங்கள் வழியாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் சனியினுடைய 3, 7 மற்றும் 10ஆம் பார்வையால் உங்களுக்கு நடந்தது. மேலும் உங்களுடைய மிதுன ராசிக்கு 8ஆம் இடம் மகரத்துக்கு அவர் அதிபதியா இருக்கிறார். ஸோ 8க்குரிய வேலையும் பார்த்திருப்பார். ஓகேங்களா? ஒரு வழக்கு, ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு ஏமாற்றம் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நன்மையை கொடுத்திருப்பார். ஓகேங்களா? அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு சனியுடைய பார்வை மாறுது, சனியுடைய வக்ர நிலை ஏற்பட போகுது. இது எப்பங்க ஏற்பட போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமடைந்து பின்னோக்கி நகர்ந்து செல்ல போறார். எப்போ? ஜூன் மாதம் 30ஆம் தேதி அதிகாலையில. அவர் இந்த வருடம் இறுதி நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை பின்னோக்கி நகர்ந்து தான் வரப்போறாரு. நவம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நேர்கதியில மீண்டும் பயணிப்பார். ஸோ அதுவரை சனிவனுடைய வக்ர நிலை தொடர்கிறது. ஸோ சனிவான் என்றாலே தெரியும் எல்லாருக்கும், ஒரு பாவ கிரகம், கஷ்டத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பாரபட்சம் காட்டாத ஒரு கிரகம். ஸோ அந்த வகையில் குரு எப்படி சுப கிரகமோ அப்படித்தான் சனிவானும் ஒரு பாவ கிரகம். அதீத கெடுபலனை கொடுக்கக்கூடியதுல முதல் முகை வைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அப்படிப்பட்ட சனிவான் வக்ரம் அடைகிறது மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்லது தான், அது எந்த சந்தேகம் இல்லை. கெடுபலன் கண்டிப்பாக பெரிய அளவு நடைபெறாது. ஓகேங்களா? ஸோ அதன் வழியில உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு 8ஆம் இடம் மகரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய 8க்குரியவன் இப்ப தடுமாறுகிறார், வக்ரம் அடைகிறார். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா வம்பு வழக்கு பிரச்சனைகள்ல திடீர் திருப்பம் ஏற்படும். அதே போல மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு கணவருடைய ஆயுள் சம்பந்தமான விஷயத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. கணவருடைய ஆயுள் சம்பந்தமான விஷயத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. வெளிநாடு யோக வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ குடும்பத்தோட வேற ஒரு மாநிலத்துக்கோ வேற ஒரு வீட்டுக்கோ மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ அதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மேலும் அரசாங்க உத்தியோகம், சமூக சேவை, காவல்துறை, இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பாராத விதமாக கிடைக்கலாம். அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேங்களா? வம்பு வழக்கு பிரச்சனைகள் முதல்ல முடிவுக்கு வரும். ஏன்னா 8க்குரியவன் சனி, அந்த வம்பு வழக்கு பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அதில் பயப்படாம நீங்க இருக்கலாம். இப்போ சனிவனுடைய பார்வை பலன், சனிவன் 3ஆம் பார்வையாக உங்களுடைய மிதுனத்திற்கு 11ஆம் இடம் மேஷத்தை பார்த்து கொண்டிருந்தார். 11ஆம் இடங்கிற லாபஸ்தானம். இவன்கிட்ட தெரியாம நான் பணத்தை கொடுத்து மாட்டிக்கிட்டேங்க, தெரியாம இந்த தொழில முதலீடு பண்ணிட்டேன், நஷ்டமாயி போச்சு, தெரியாம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், அப்படி போட்ட பணம், கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா? கிடைச்சாதான் எனக்கு லைஃப், இல்லைன்னா எல்லாத்தையும் இழந்துரும் அப்படின்ற ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பணமானது திரும்ப கிடைக்கும். முதல்ல அந்த லாபம் என்பது திரும்ப வரும். நீங்க போட்ட லாபம் தான், நீங்க போட்ட முதலீடு தான், அது திரும்ப கிடைக்கும். அதனால பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை சரியாகும் ஃபர்ஸ்ட். அதே போல மூத்த சகோதர சகோதரிகள், இவர்களால் ஏதாவது ஒரு தொந்தரவு, ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க அனுபவித்துக் கொண்டிருந்தால் அந்த பிரச்சனை இப்பொழுது மாறுபடும். நிலத்தால பிரச்சனை, தெரியாம ஒரு இடத்த வாங்கி சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க, ஒரு வீட்டை வாங்கி சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா அதை இப்ப கைமாத்தி விட்டு நீங்க தப்பிச்சுக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலப்பாடு உங்களுக்கு உருவாக்கி விடும். அதனால பயப்படாம நீங்க. அதே போல சில பேர் முதல் திருமணம் சரியா அமையல, 2ஆம் திருமணமாவது நல்லபடியா அமையட்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கடவுள் கண்டிப்பான முறையில் அந்த வழியில இந்த முதல் வரத்தை கொடுக்கிறாரு. திருமண வாழ்க்கையை சரி பண்றாரு. ஸோ கடவுள் கொடுக்கக்கூடிய முதல் வரத்துல
மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நடந்த ஏமாற்றம் இனி இருக்காது. இனி நிச்சயம் மாற்றம் தான். அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷம் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அந்த வகையில் திருமண வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும். ஸோ இதற்கு அடுத்து சனிவனுடைய நேரடி 7ஆம் பார்வை சிம்ம ராசியில பதிஞ்சது. உங்களுடைய மிதுனத்திற்கு அது 3ஆம் வீடுங்க. சிம்மம் என்பது சூரிய பவனுக்குரிய ஒரு வீடு மற்றும் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய விஜயஸ்தானம். பல முயற்சி பண்ணியிருப்பீங்க அரசாங்க வேலைக்கு, பல முயற்சி பண்ணியிருப்பீங்க சொந்த தொழிலுக்கு, தந்தை வழி உறவுகளோடு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும், அதை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நடக்காமல் போயிருந்திருக்கும். ஆனால் இனிமே நடக்கும். ஸோ இனிமே நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி உண்டு. அது விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலைக்கு உண்டான முயற்சியாக இருந்தாலும் சரி, சொந்த வேலைக்கு உண்டான முயற்சியாக இருந்தாலும் சரி, இனிமேல் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியை கொடுப்பார் இறைவன். ஸோ கடவுள் கொடுக்கக்கூடிய 2வது வாரம் கண்டிப்பாக அரசாங்கத்தின் வழியில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அரசாங்க தண்டனை அனுபவிச்சிருந்தால் அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். அரசாங்கத்திலிருந்து கடன் எதிர்பார்த்தா அந்த கடன் லோன் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு உண்டான முயற்சிகள் பலித்தமாகும். படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த கல்வி கடன் உதவி கிடைக்கும். ஸோ இந்த வழியில் உண்டு. அரசியல் தொடர்பு அல்லது அரசாங்க தொடர்பு, அரசு சம்பந்தமான கான்ட்ராக்டில் ஒரு வேலை தொழில் அமைகிறது, இப்படின்ற ஒரு விஷயங்கள் ஏற்படும். அல்லது அரசு வேலை பார்ப்பவர்கள் அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் ஏற்பட்டு அதன் ரீதியாக புதிய ஒரு வேலையும் தொழிலும் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். இவங்களை பிடிச்சா தான் எனக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்களா, அப்படிப்பட்ட நபர்கள் கிடைத்து விடுவார்கள். அந்த முயற்சி உங்களுக்கு இனிமேல் வெற்றி கிடைக்கும். அதில் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். ஸோ இது 2வதாக கிடைக்கக்கூடிய. அடுத்து சனிவனுடைய 10ஆம் பார்வை என்பது விருச்சிக ராசியில பதிஞ்சது. இப்போ பார்வை பலன் மாறுது, சரிங்களா? ஏன்னா வக்ரம் அடையார், பார்வையை கொடுக்கக்கூடிய கிரகமே வக்ரம் அடைஞ்சிட்டார். ஸோ விருச்சிகம் என்பது உங்களுடைய மிதுனத்திற்கு 6ஆம் வீடு. 6ஆம் வீடுன்றது வேலையையும் குறிக்கும், கடனையும் குறிக்கும். அப்போ எதிர்பார்த்த இடத்துல கடன் கிடைக்கும். ஸோ இந்த காசு கிடைச்சா போதும், இந்த கடன் கிடைச்சா போதும், நான் அந்த வீட்டை கட்டி முடிச்சிடுவேன், இந்த ஒரு திருமணத்தை நடத்தி முடிச்சிடுவேன், இந்த ஒரு வேலையை நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு கையில் காசு பணம் கிடைக்காம கேட்குற இடத்துலலாம் காசு இல்லைன்னு மறுப்பு சொல்லப்பட்டு பணத்துக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த நிலைப்பாடு மாறும். அதனால கடன் பட்டாவது காசு பணம் கிடைத்தாவது அந்த வீட்டை கட்டி முடிச்சிருவீங்க. அதுக்குண்டான காசு பணம் கிடைக்கும், கடன் உதவி கிடைக்கும். 2வது வேலை. கண்டிப்பாக அந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை அமையலன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. வெவ்வேறு வேலைக்கு இடம் மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு வேலையில் ஸ்டெடியாக உங்களால் இருக்க முடியாது. சில பேர் வெளிநாடு வேலை, வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற நிலைப்பாடுகளை உருவாகியிருக்கும். ஒரு திட்டமிட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் வீடு தேடி வரும் வேலை, ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதுக்கு சனிவனுடைய பார்வை மாறுறது ஒரு காரணம். இன்னொரு காரணம், குரு பகவான் உங்களுடைய மிதுனத்திற்கு 12ல் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவுடைய நேரடி 7ஆம் பார்வை விருச்சிக ராசியில் விழுகுது. அது உங்களுக்கு 6ஆம் வீடு. ஸோ அதன் ரீதியாக சனி பார்வை விலகி மாறி குரு பார்வை கிடைப்பதால் வேலை வீடு தேடி வரும். வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். அதனால 3வது கடவுள் கொடுக்கக்கூடிய வரம் வேலை தான். ஸோ அந்த வேலை வாய்ப்பு நல்ல விதத்தில் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவா, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்படி கடவுள் உங்களுக்கு ஒரு 3 வரத்தை கொடுக்க போறாரு, பயன்படுத்திங்க. இப்போ 9ஆம் வீட்டுக்குரியவன் எப்படி நல்ல பலன் நடக்குதோ அப்படியே கெட்ட பலனும் நடக்கும். அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதில் மிதுன ராசிக்கு 9ஆம் வீட்டுக்குரிய கும்பராசிக்கு அதிபதி சனி, அவர் வக்ரம் அடைகிறார். அப்போது தகப்பனார் வழி உறவுகளில் கொஞ்சம் கவனம் அக்கறை தேவை. தாய் தகப்பனுடைய உடல்நிலையில் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய முதலாளிகள், மேல் அதிகாரிகள், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த கண்மூடித்தனமாக நம்பி ஒரு ஆழத்தில் ஒரு விஷயத்தில் இறங்கிடக்கூடாது, ஒரு மாற்றத்தை செஞ்சிடக்கூடாது. அதே போல் அவர்களை நேரடியாக நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. கிடைக்க போகிற பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதுக்கு முக்கியமாக தேவை பொறுமை. ஸோ எதிர்த்தோ பகைத்தோ சில காரியங்களை சாதிக்க முடியாது. அது தெளிவாக புரிஞ்சுங்க. 9க்குரியவன் சனிவன் வக்ரம் அடைகிறார். அதனால் அவருடைய புத்தி நிலைப்பாடு தடுமாறும். ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கிடைக்காம போகலாம், சரிங்களா? அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் தப்பித்து கொள்ள முடியும். மற்றபடி பயப்பட தேவையில்லை. ஸோ மேலும் இந்த சனிவனுடைய வக்ர காலகட்டத்தில் உங்களுடைய தாய் தகப்பனாருக்கு மற்றும் உங்களை விட வயது மூத்த உறவினர்களுக்கு, அதாவது சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா போன்ற உறவுகளுக்கு மருத்துவ செலவோ சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல்நிலை கோளாறு வந்தால் கண்டிப்பாக மிதுனராசியில் பிறந்த நீங்கள் கால பைரவருடைய வழிபாடு செஞ்சுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிங்க, சரியாக போயிடும். அதே போல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தடைபட்டு வந்தால் கால பைரவருடைய வழிபாடு அந்த தடையை நீக்கி அந்த வாய்ப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும், சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் தவறாமல் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லது, நாம் இன்றைய மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இந்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கிறீங்க. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த மறக்காமல் ஷேர். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற சப்ஸ்கிரைப் நீங்க கூட தர பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க.
மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.